ஓம் சக்தி பராசக்தி. அன்னை பராசக்திக்கு பல விழாக்கள் நடைபெற்றாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மகா நவராத்திரி ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச பிரதமையில் தொடங்கி தசமியில் முடிவுறும் நவராத்திரியில் 9 நாட்கள் அன்னைக்கு பூஜை வழிபாடு நடத்தப்படும். 10ஆம் நாள் விஜயதசமி ஆகும். விஜயதசமி என்றால் வெற்றி திருநாள் எனப்படும். மகிஷாசுரன் என்பவன் இறைவனை நோக்கி அரிய தவம் செய்தான். அவனின் தவத்திற்கு மெச்சிய பிரம்மன் வெளிப்பட்டு, மகிஷனே, உம்முடைய தவத்தை மெச்சினோம், உமக்கு வேண்டியதை கேள், தருகிறேன் என்றார். பிரம்மனை கண்ட அளவில் களிப்புற்று பல வரங்களை பெற்றான். அவற்றில் ஒன்று, என்னை யாரும் கொல்ல முடியாது, எனக்கு அழிவு என்று ஒன்று வந்தால் அது ஒரு பெண்ணால் தான் வர வேண்டும் என்று வேண்டினான். நான்முகனும் அவ்வாறே அருளினார். வரம் பெற்ற மகிழ்ச்சியின் ஆணவத்தால் மூவுலக தேவர்களையும் இம்சிக்கத் தொடங்கினான். தேவர்கள் அஞ்சி நடுங்கி பிரம்மதேவனிடம் முறையிட்டார்கள். அவர் ஈஸ்வரனை சரணடைந்தார். மகேஸ்வரன் தேவர்களை நோக்கி அஞ்சற்க என்று அபயக்கரம் நீட்டினார். அசுரனை கொள்வது என்பது சாதாரண காரியமல்ல. அவனை சக்தியால் மட்டும்தான் அழிக்க முடியும். ஆகவே மும்மூர்த்திகளும் மற்ற தேவர்களும் தங்களுடைய சக்திகளை எல்லாம் இங்கே விட்டு செல்லுங்கள். மாயஜாலம் புரியும் மகாவிஷ்ணுவுடன் எம்முடைய சக்தியும் ஒன்றிணைந்து புதியதொரு சக்தியை படைப்போம் என்று கூறி தவயோகத்தில் மூழ்கினார். தேவர்கள் எல்லாம் பயபக்தியுடன் நின்று கொண்டிருந்தனர். பிறப்பற்ற ஆதிபராசக்தி பக்தர்களின் நன்மைக்காக பிறப்பதாகவும் காட்டிவிட்டாள். சக்தியானவள் அறத்தை நிலைநாட்டவும் தெய்வ காரியங்கள் சித்திக்கவும் மீண்டும் மீண்டும் இப்பூவுலகில் பிறந்து காட்டுவாள் என்பதை காட்டிவிட்டார். ஆம், பராசக்தியான உலகமாதா பிறந்து விட்டாள். அவள் பிறந்தது எப்படி என்றால், கோடி சூரிய பிரகாசத்துடைய ஒரு ஜோதியாக தோன்றினாள். அந்த ஜோதியிலிருந்து மாபெரும் சக்தி வெளிப்பட்டது. அந்த சக்திதான் 18 கரங்களுடைய துர்காதேவி. இந்த மாபெரும் சக்தியானது மும்மூர்த்திகளின் முழு சக்திகளாகும். இச்சக்திகள் முறையே சிவசக்தி, விஷ்ணு சக்தி, பிரம்மசக்தி எனப்படும். இந்த முச்சக்திகளின் பெருமையை விளக்குவதாக எழுந்ததே நவராத்திரி ஆகும். நவராத்திரி 9 நாட்கள் கொண்டாடப்பட்டாலும் அவை 3 நாட்களாக பிரிக்கப்பட்டு முதல் 3 நாள் சிவசக்திக்கு வீரத்துக்குரியதாகும். இரண்டாவது 3 நாள் விஷ்ணுவின் சக்தியாகும், செல்வம். இறுதி 3 நாட்கள் பிரம்மசக்தி, கல்வி. இவற்றுக்கு தனித்தனியே இயங்கி வரும் 3 சக்திகளும் ஒன்று கூடி ஒரு முழு சக்தியாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த நவராத்திரி 9 நாள் நிறைவுற்று 10ஆம் நாள் விஜயதசமி அன்று முப்பெரும் சக்தியும் ஒன்றிணைந்து நம்மளை காக்க அந்த மகாசக்தி மகிஷாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுத்த தினமே விஜயதசமி ஆகும். ஆகவே மக்களே, பக்த என்பர்களே, இந்த நவராத்திரி நாளில் நாமும் அந்த தாயை தொழுது விரதமிருந்து பூஜித்து நம்முள் உள்ள தீய குணங்களை, அரக்க குணங்களை அழித்து நல்ல குணங்களை மேலோங்கச் செய்து வாழ்வில் பல வெற்றிகளை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.